இது என்னோட ஃபஸ்ட்டு மென்டார்ஷிப் வீடியோ. ஸோ இதில் வந்து 4 ஸ்டெப் யூ நீட். இந்த 4 ஸ்டெப்பு தான் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்கான பேஸ். இந்த 4மே சிங்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் ப்ராபபிலிட்டியாக கிடைக்காது. ஓகேங்களா? இது கூட டைம்னு இருக்குது, கில்சோன்ஸ் டைம்ஸில் நடக்கணும். அது என்ன ஏதுன்னு சொல்கிறேன். இந்த 4 இடத்துல தான் மார்க்கெட் உங்களை மேனிப்புலேட் பண்ணும். இந்த 4 இடத்துல தான் உங்களை போட்டு குழப்பம், ஒரு மாதிரி பண்ணும். டிபி போக வேண்டிய இடத்த டக்குன்னு ரிவர்ஸ் ஆகி எஸ்எல் அடிக்கும், இல்லைனா என்ட்ரி போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிற எஸ்எல் அடிக்கும். நம்ம ஒரு இடத்துல கீழேன்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அதுக்கும் கீழே அதுக்கும் மேலேன்னு போயிட்டு வந்துடுவான். என்ன ஏது ஒன்றும் புரியாது. திடீர்னு இந்த எம்எஸ்எஸ்ல வந்து நான் விக் எடுக்கணுமா இல்லை பாடி எடுக்கணுமான்னு கன்ஃபியூஷன் வரும். அந்த மாதிரி ஏகப்பட்ட இது வரும். ஸோ இந்த பர்டிகுலர் மென்டார்ஷிப் வீடியோ ஃப்ரீ தான். இது பெய்டு கிடையாது, இது ஃப்ரீ. ஸோ நான் மீட்டிங் போட்டு சொல்லலை, நான் தனியாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா மீட்டிங் போட்டால் நிறைய டிஸ்கஷன் போகும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ சொல்ல வேண்டிய விஷயத்தை டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். அண்டு ஸோ யாருமே இல்லாமல் நான் தனியாக தான் பண்ணாத்த போகிறேன். லைக் இந்த வீடியோ பார்க்குறீங்களே, உங்கள் கூட தான் பேச போகிறேன். ஸோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, என்ன எது பார்க்குறீங்கன்னு தெரியாது. ஸோ பார்க்கலாம். இது பிகினருக்கு கிடையாது. இந்த வீடியோ புதுசாக ஃபாரஸ்ட்குள்ளே வரேன், புதுசாக ஐசிடிக்குள்ளே வரேன், இப்போ தான் நீங்கள் சொன்ன 5 பேரோட வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன், டாக்டர் மீடிஸ் வீடியோ பார்க்குறேன், அப்படி இப்படி பண்ண செட் ஆகாது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்து முடிச்சிருந்து ஓரளவுக்கு இதை பற்றி தெரியும், பட் எங்கே எப்படின்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கும். புதுசாக வரவங்க இதை பார்க்க தேவையில்லை. வேணும்னா பார்த்துக்கோங்க, பட் மை ரெக்கமெண்டேஷன் டைம் வேஸ்ட். போய் அடுத்த வேலை எல்லாம் போய் பாருங்கள் அப்படின்றது தான். ஸோ கண்டென்ட்குள்ளே போயிடலாம். பேசிக்கலி 4 ஸ்டெப். இந்த 4 ஸ்டெப்பு எப்போவுமே இதுதான் ப்ரைஸோட ஃபார்மேஷன். இதுக்குள்ளே தான் ப்ரைஸ் விளையாடும் ஒவ்வொரு இடத்துலையும். ஓகேங்களா? பேசிக்கலி ஹையர் டைம் ஃபார் பிடிஆர்ஏ கீ லெவல். அந்த கீ லெவல் என்னன்னா கோ என்கரேஜ்மெண்ட் லெவல்னு ஐசிடி சொல்வார். அதாவது நம்ம பிடிஆர்ஏ இப்படி தான் ஜோனாக தான் மார்க் பண்ணுவோம். இந்த பிடிஆர்ஏ இதுவாக வேணால் இருக்கலாம். லைக் ஒரு பிரேக்கர் பிளாக்காக இருக்கலாம், ஒரு பேலன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்சாக இருக்கலாம், சப்ளை டிமாண்டாக இருக்கலாம், ஃபிளிப் ஜோனாக இருக்கலாம், எஃபிஜியாக இருக்கலாம், இஎஃபிஜியாக இருக்கலாம், லிக்விட் வைடாக இருக்கலாம், மிட்டிகேஷன் பிளாக்காக இருக்கலாம், ஒரு கேப் அப் கேப் டவுன், நியூ டே ஓப்பனிங் இல்லை நியூ வீக் ஓப்பனிங் சொல்லுவாங்க. அப்புறம் ஓபி, அதாவது ஆர்டர் பிளாக், ரிஜெக்ஷன் பிளாக், ஆர்டிஆர்பி ரீடெலிவரி ரீபேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சப்ளை அண்ட் வெனம் வந்து பிபிஆர் தான். ஓகேங்களா? இவ்வளோ தான் இதோட கோ என்கரேஜ்மெண்ட் லெவல். இதுதான் மார்க்கெட் டேப் பண்ணக்கூடிய கீ லெவல். சம் கேஸில் மார்க்கெட் இதை ஃபில் பண்ணும், ஆனால் எப்போவுமே கோ என்கரேஜ்மெண்ட்லாம் லெவல். இந்த பிடிஆர் இது ஒரு பிடிஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃபிஜின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக்கலி ஒரு எஃபிஜி கூட ஞாபகம் வச்சுக்கோங்களேன். எஃபிஜி கூட வச்சுக்கோமே, இது ஒரு எஃபிஜி. இதில் இந்த பிடிஆரில் மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் மார்க்கெட் பண்ணும். ஒன்று, மார்க்கெட்டு இதை டேப் பண்ணும். ஓகே, இதை டேப் பண்ணிட்டு போகும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அன்னதர் ஒன், இதோட கோ என்கரேஜ்மெண்ட் லெவலில் தொட்டுட்டு போகும். அதாவது இப்படி வந்துட்டு இப்படி பட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே கோ என்கரேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்கிற செல் சைடு லிக்விட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கீ லெவலில் பட்டு எஸ்எம்டி பண்ணி அதுக்கப்புறம் வச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ ஒரு விக்கு கொடுத்துட்டோ இங்கே இருக்க 50% டார்கெட் அடிக்கும். இதுதான் நம்மளோட என்ட்ரி மாடல். இந்த தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம். இதுக்குள்ளே மார்க்கெட் விளையாடும். சம் கேசஸில் உங்களை என்ன பண்ணணும்னா, இந்த கீழே ஒரு தொட்டிருக்கோம், எம்எஸ்எஸும் கொடுத்துருக்கோம், ஆனால் ஒன் மோர் சீவ் பண்ணிட்டு மார்க்கெட் பறந்துடும். அப்புறம் நீங்கள் சொன்னது எல்லாமே நான் பண்ணேன், ஆனால் எனக்கு இங்கே எஸ்எல் வாங்குது. அப்போனா நீங்கள் ஒரு அசட்டை பார்க்குறீங்க, இதோட கோரிலேட்டிவாக இருக்கிற மற்ற அசட்ஸை நீங்கள் பார்க்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ இது மாதிரி இருக்கு, நான் ஷார்ட் பண்ணிக்கிறேன். இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கு. ஓகே, இப்படி இருக்குது. இந்த 369லாம் ஒன்றும் இல்லை, இதை பற்றி நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஓகே, உடனே வந்து ப்ரோ பக்கத்தில் இதை போட்டிங்களா அது எதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் எனக்கு டைப் பண்ணாத, நான் அதை பற்றி சொல்கிறேன். இப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். இது யூரோ. ஓகே, இது ஜிபிபி. ஞாபகம் வச்சுக்கோ, டைப்லாம் பண்ண முடியாது, இது கூட ஞாபகம் வச்சுன்னா கஷ்டம். இந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா, மார்க்கெட்டு இங்கே ஒரு லோ வைக்கும், கீ லெவல் கிட்ட லோ வைக்கும். இந்த இடத்துல கீ லெவலில் சீவ் பண்ணாமல் இங்கே கூட நிற்கும். இந்த எக்ஸாக்ட் டைம் தான் உனக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மேனிப்புலேட் பண்ணுற இடம். யூரோவில் ப்ரைஸ் கிளியர் பண்ணிடுச்சு லிக்விடிட்டியை, ஆனால் ஜிபிபி கிளியர் பண்ணலை. ஸோ ஜிபிபி கிளியர் பண்ணோன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் தான் வேலையை காட்டும். அப்போ என்ன பண்ணும், இந்த இடத்த சீப் அடிக்கணும்ல, அப்போ என்ன பண்ணும், சம் கேசஸில் உனக்கு சீப்பு அடிக்கலாம், அடிக்காமலே போகலாம். ஸோ இந்த இடம்ன்றது லோ ப்ராபிலிட்டி. இந்த இடம்ன்றது இந்த இடத்துல ப்ரைஸ் கிளியர் பண்ணி சீப் அடித்த அப்புறம் தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போகணும். இந்த இடத்துல சீப் பண்ணிடுச்சு, கீ லெவல் தொட்டுருச்சு, எம்எஸ்எஸ் கொடுத்துச்சு, ரீட்ரேஸ்மெண்ட் வருது, என்ட்ரின்னு போகக்கூடாது. ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் மார்க்கெட் இங்கே தான் விளையாடும். இந்த மேனிப்புலேஷன் ஹையர் டைம் கீ லெவல்லையும் இந்த லிக்விடிட்டி சீவ் பண்ணுற இடத்துலையும் இந்த எம்எஸ்எல் இந்த மொத்த 4 ஈவெண்ட்டும் மேனிப்புலேட் பண்ணுற ஒரே இடம் இந்த இடம் தான்.
இந்த இடத்துக்குள்ள தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். நான் பேசிக்கலி 3 அசெட் யூஸ் பண்ணுறேங்க. 3 அசெட்டை வச்சு தான் நான் வந்து ஐடியா ஐடியா பண்ணுறேன். ஓகே, ப்ரைஸ் எப்படி போகுதுன்னு. யூரோஎஸ்டி, ஜிபியூஎஸ்டி, டிஎக்ஸ்ஒய், இது மூணுமே ஒரு கீ லெவலுக்கு வந்து லிக்விடிட்டி கிளியர் பண்ணி ஸ்வீப் நடந்து எஸ்எம்டி பண்ணி, எஸ்எம்டி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ்டர் டெக்காயை ரிப்பீட் பண்ணியிருக்காரு. எஸ்எம்டி இல்லைனா நோ ட்ரேடு. ஓகே, ஸோ எஸ்எம்டி பண்ணி எம்எஸ்எஸ் கொடுத்த அப்புறம் அதோட லோயர் டைம் ஃப்ரேம், ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லினா 4 ஹவர், அதுவே டெய்லினா 1 ஹவர், 4 ஹவர்னா 50 மினிட்ஸ், 1 ஹவர்னா 5 மினிட்ஸ், மந்த்லினா டெய்லி, இவ்வளோ தான். இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ நான் சப்போஸ் இது 4 ஹவரில் நான் இதை பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு 50 மினிட்ஸில் எம்எஸ்எஸ் வைக்கணும். இந்த எம்எஸ்எஸ் இடத்துல பாடி க்ளோஸு வைக்கும், சம் கேசஸில் விக்கும் வைக்கும். ஏன் விக்கு வைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த எம்எஸ்எஸ் ஆகிற இடத்துல ஒரு பிடிஆரே இருக்கும். அதாவது ஆர்டர் பிளாக் ஏதாவது ஒன்று இருக்குது, எஃப்இஜோட இருக்கும். அதை பிரேக் பண்ண முடியாமல் இந்த பிடிஆருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு விக்கு மட்டும் கொடுத்துட்டு லைட்டாக விக்கு கொடுத்துட்டு வருவான். அதுவே இந்த இடத்துல பிடிஆர் இல்லை, ஃபுல்லாக லிக்விடிட்டியாக இருக்குன்னா இமீடியட்டாக மார்க்கெட் பாடி க்ளோஸ் வைக்கும். புரியுதா? இந்த இடத்துல ஏன் விக்கு வைக்குது. ஆனால் உங்களுக்கு கண்டிஷன் என்னன்னா, உங்களோட இந்த என்ட்ரி எடுக்கிறீங்க, இந்த இடம், இதை நான் ஒரு பை மாடல் காட்டுறேன். இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம், இந்த ஸ்வீப் நடக்கிற இடம் ஈக்குவல் லோவாவோ லிக்விடிட்டி கிளியர் பண்ணாமவோ இருக்கக்கூடாது. ஸோ மார்க்கெட்டோட 4 ஸ்டெப்ஸ் வந்து இதுதான் கவுண்டர் ட்ரெண்டுக்கும் வரும், ப்ரோ ட்ரெண்டுக்கும் வரும். அதாவது ஐஆர்எல் டு இஆர்எலுக்கும் அதான் வரும், இஆர்எல் டு ஐஆர்எல் தான் வரும். இதான் லாஜிக். ஹையர் டைம் ஃபார் பிடிஆரே, அதோட கீ லெவல் இதான் பிடிஆரே. நம்ம எக்ஸாம்பிளாக எஃப்இஜி வச்சுருக்கோம், பிரேக்கர் எல்லாமே இப்படி தான் மார்க் பண்ணுவோம். ஓகேவா? அதோட கீ லெவல் இதுதான் கீ லெவல், கோய் என்கரேஜ்மெண்ட் லெவல். டன்னா இதில் ஒரு லிக்விடிட்டியை ட்ராப் பண்ணணும். அந்த ஒரு லிக்விடிட்டி ட்ராப் பண்ணுறது அது ஒரு நாளாகவும் இருக்கலாம், அதாவது ப்ரீவியஸ் டேவாகவும் இருக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் செக்ஷனாக இருக்கலாம், ப்ரீவியஸ் 4 ஹவராக இருக்கலாம், ப்ரீவியஸ் 1 ஹவராக இருக்கலாம். ஆனால் ஒரு லிக்விடிட்டியை மார்க்கெட் ட்ராப் பண்ணணும். அவன் ட்ராப் பண்ணுற இடத்துல நீங்கள் போய் மாட்டிக்க கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு ஹையர் டைம் கீழவே கோர் என்கரேஜ்மெண்ட் அண்ட் இந்த இடம். அண்டு தேர்ட் திங் என்ன, லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணணும். நல்லா விக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு இப்படி போகணும். ஓகேங்களா? சும்மா இங்கே லைட்டாக தொட்டுட்டு போகக்கூடாது. அண்ட் எக்ஸாக்டாக அதே டைமில் எஸ்எம்டி பார்க்கணும். 3 பேரை வச்சு பார்த்து டிஎக்ஸ்ஐ கீ லெவலுக்கு வந்துருச்சா. இப்போ நம்ம பை மாடல் பார்க்குறோம்னா டிஎக்ஸ்ஐ வந்து மேலே போயிட்டு ப்ரீமியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் பிளாக்கோ எஃப்இஜோ ஏதோ ஒரு பிடிஆரோட கீ லெவல் தொட்டுருச்சா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் இந்த 3 பேரில் ஏதாவது 2 பேர் ஒரே மாதிரி இருந்தால் போதும். இந்த எஸ்எம்டி நிறைய பேர் கன்ஃபியூஸ் வரும், எதை எடுக்குன்னே தெரியல, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு யூரோ எடுத்திருந்து ஜிபிபியும் எடுக்கலை, டிஎக்ஸையும் எஸ்எம்டி பண்ணலான்னா, அதாவது மேனிப்புலேஷன் பண்ணலான்னா பிரச்சனை இல்லை. யாராவது 2 பேர் 2 பக்கம் இருக்கணும். இல்லைன்னா யூரோவும் மேனிப்புலேட் பண்ணிருச்சு, ஜிபிபியும் மேனிப்புலேட் பண்ணிருச்சு, ஐ மீன் லோவை கட் பண்ணிருச்சு, ஆனால் டிஎக்ஸை லோவை கட் பண்ணலை, ஐ மீன் ஐயை கட் பண்ணலை அப்படின்னா அது எஸ்எம்டி தான். இல்லைனா டிஎக்ஸை மேனிப்புலேட் பண்ணுது, இவங்க 2 பேருமே மேனிப்புலேட் பண்ணலை, அதாவது ஸ்வீப் பண்ணலை, அந்த ஸ்வீப் பண்ணியிருக்கோம் பட் இந்த எஸ்எம்டி போடுவோம். இந்த ஹைக்கும் இந்த லோக்கும், இந்த லோக்கும் இந்த லோக்கும் போடுவோம், இந்த ஹைக்கும் போடுவோம். பை மாடல் செல் மாடல் பார்க்கலாம், அந்த மாதிரி நான் அப்படி சொல்கிறேன். அதில் என்னோட லாஜிக்னா இந்த 3 பேரில் 2 பேர் ஒரே மாதிரி இருக்கணும். ஒருத்தங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த 2 பேர், ஏதாவது 2 பேர், இந்த 3ல் யார் வேணால் 2 பேராக இருக்கலாம். அதாவது யூரோவும் டிஎக்ஸும் ஒன்றா இருக்கலாம், இல்லை ஜிபிபி யூரோவும் ஒன்றா இருக்கலாம், இல்லை ஜிபிபி டிஎக்ஸ் ஒன்றா இருக்கலாம். இவ்வளோ தான் இந்த கான்க்ளூஷனுக்குள்ள. இந்த 3 தான். இந்த 3ல் 2 பேர், யாராவது 2 பேர், இந்த முதல் 2 பேர், இந்த கடைசி 2 பேர், இந்த லாஸ்ட்டில் இவங்க 2 பேர், இவங்க 2 பேர் யாராவது 2 பேர் ஒரே மாதிரி இருக்கணும். 3 பேரும் ஒன்றா இருக்க மாட்டானுங்க, அது நல்லா தெரியும். சின்ன நுணுக்கம் கொடுப்பானுங்க, அதாவது ஈக்குவலை மாதிரி லைட்டாக ஒரு புள்ளி அந்த மாதிரி வித்தியாசங்கள் கொடுப்போம். அதை நுணுக்கமாக பார்க்கணும். எஸ்எம்டி வந்து அவ்வளோதான். அதுக்கு மேலே போட்டு நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணும். எஸ்எம்டி 2 டைப் இருக்குது. அதாவது விக்கு கொடுத்து ரிஜெக்ட் ஆகிற இடம் அண்ட் பாடி கிராஸ் ஆகிற இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி நீங்கள் புக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் எனக்கு கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரியல, ட்விட்டரில் ஒருத்தர் இருக்கார். அவரோட ப்ரொஃபைல் பார்த்தோன்னா நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், ஓ பாடி டு பாடி எஸ்எம்டி இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி ஒரு இன்ட்ராடேயில் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அல்காரிதம் ரன் ஆகும். அதாவது நீங்கள் 1 ஹவரை பார்த்துட்டு இருப்பீங்க, அவன் 4 ஹவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவான். சரி 4 ஹவர் நம்ம பார்ப்போம் அப்படி உட்காந்துட்டு இருப்பீங்க, அவன் 1 ஹவர் பண்ணிட்டு போவான். 50 மினிட்ஸ் என்ட்ரி பார்த்துட்டு இருப்பீங்க, 5 மினிட்ஸில் எம்எஸ்எஸ் கொடுத்து என்ட்ரி கொடுத்துட்டு போவான். சரி 5 மினிட்ஸில் எம்எஸ்எஸ் கொடுத்தா பார்த்தா எஸ்எல் அடிப்பான். உனக்கு ஒன்றும் புரியாது. நான் எப்படியெல்லாம் போகிறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாக்டாக சொல்லி வச்ச மாதிரி ஆப்போசிட்டாக போறிய, எப்பட்றா கையில் லப்பர் பேண்டை மாட்டிக்கிட்டேன்,
இழுத்து விடுறேன், எப்பட்றா அந்த மாதிரி இருக்கும். அது ஏன்னா அது அப்படிதான். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மார்க்கெட் ஆல்வேஸ் மேனிப்புலேட்டிவ். இதை நான் நிறையா டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன். டெலிகிராம் லைவ் போடும்போது சரி, பர்சனலாக யாராவது ஃபோன் பண்ணி என்ன ப்ரோ இப்படி இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாலும் நான் ஆன்சர் பண்ணுறது ஒன்று தான். மார்க்கெட் ஆல்வேஸ் மேனிப்புலேட் யூ. உங்களை மேனிப்புலேட் பண்ணணும், உங்களோட மென்டாலிட்டியை உடைக்கணும், உங்களை பீஸாக ஆக்கணும், உங்களால் கரெக்டான டிசிஷன் எடுக்க விடாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரபரப்பில் ஒரு அவசரமான ஒரு சுச்சுவேஷன் மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களை மொத்தமாக காலி பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இது முழுக்க முழுக்க அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட், அப்படிப்பட்ட இடம். அதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். மார்க்கெட் ஆல்வேஸ் மேனிப்புலேட் யூ. அந்த மேனிப்புலேட் எப்படிலாம் நடக்குது, எப்படி அதுலேருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகுறீங்க, அதுலேருந்து எப்படி பாடத்தை கற்றுக்குறீங்க, அதை நீங்கள் ஜேர்னல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஜேர்னல் பண்ணிக்கோங்க. வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் ஜேர்னல் பண்ண மட்டும்தான் உங்கள் மிஸ்டேக்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ண முடியும். சும்மா பார்க்குறேன், எஸ்எல் வாங்குறேன், ஃபீல் பண்ணுறேன், அப்படி ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கேன், அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு சரியாயிடுறேன் அப்படின்னா கணக்கு இல்லை. அந்த தப்பை என்னென்னு கண்டுபிடிச்சா நோட் பண்ணி டே பை டே நீங்கள் மைண்டில் போட்டுகிட்டே இருந்தால் தான் இவன் பண்ணக்கூடிய மேனிப்புலேஷன்லேருந்து கரெக்டான இடம் எது அப்படின்னு தெரியும். அதாவது இம்பேஷண்ட்டாக இருக்கவனுங்க, அதாவது பொறுமை இல்லாதவங்களை மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணும். பொறுமையாக இருக்கவங்களுக்கு இந்தாப்பா ஒரு ரிவார்டு வச்சுக்க அப்படின்னு கொடுக்கும். இப்போ தான் பார்த்தேன். காலையில் ஒரு ட்விட்டரில் ஏதோ ஒரு கோட்ஸ் பார்த்தேன், அதில் போட்டிருந்தானுங்க. இதை நான் ஒன்றும் சொல்லலை, ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. அங்கேருந்து காப்பி அடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஆடிஜினை சொல்லிடுறப்பா, இது ஓன் கண்டென்ட்டில். ஓகே, பேசிக்காக இந்த 4 ஸ்டெப் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, ஹையர் டைம் ஃபார் ஒரு பிடிஆரே. இந்த பிடிஆரே ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அரே. எந்த பீரியடாக இருக்கலாம், ரிஜெக்ஷன் பிளாக், ஆர்டர் பிளாக், வேறு என்ன இருக்குது, லிக்விட் வாய்டு, எஃப்இஜி, மிட்டிகேஷன் பிளாக், பிரேக்கர் பிளாக். ஓகே, அப்படியே ஆப்போசிட் பைக்கு செல்லுக்கு, அதாவது பீரிஷுக்கு, புல்லிஷுக்கு, இல்லைனா ப்ரீமியத்துக்கு, டிஸ்கவுண்ட்டுக்கு, எப்படி வேணால் சொல்லுங்கள். அதோட கோ என்கரேஜ்மெண்ட் லெவல், இதான் லெவல். ஓகே, அதில் ஒரு லிக்விடிட்டியை மார்க்கெட் ட்ராப் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. மார்க்கெட் நேராக கீழே உங்களுக்கு வந்துருச்சு போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவன் என்ன பண்ணுவான், லைட்டாக மேலே போயிட்டு திரும்ப வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குவான். இந்த இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தலைவன் இங்கேருந்து பறப்பான். உனக்கு ஒன்றும் முடியாது. யோ கரெக்டாகவே போச்சு, எப்படியா மிஸ் ஆச்சுன்னு பார்த்தா இது 1 ஹவராக இருக்கும். அதாவது இது 1 ஹவராக இருக்கும்பா, இது 1 ஹவராக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இங்கே இருக்கிறது யாரு, இவன் 4 ஹவராக இருக்கும். 4 ஹவரில் இங்கே ஒரு எஃபிஜி இருக்கும். புரியுதுங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ஐஎஃப்எஃப் பிடிஆரே கீ லெவல் இருக்குது. ஓல்டு லிக்விடிட்டி யார், நீங்கள் இதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு போனீங்களே அவன் தான் ஓல்டு லிக்விடிட்டி. ஓகேவா? ட்ராப் பண்ணிட்டானா நீங்கள் இதை நம்பி மேலே போவீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, லிக்விடிட்டி ஃபியூப்பே தான் நடத்திட்டான்ல. எஸ்எம்டி இந்த இடத்துல லோ தூக்குறானா, ஜிபிபியில் தூக்க மாட்டான். ஓகேவா? இல்லைனா ஜிபிபி இங்கே இருக்க ஏதோ லெவலில் மாறும், இந்த இடத்துல தான் மாறும். இது இவ்வளோ தூரம் இருக்குன்னா ஜிபிபி இவ்வளோ தூரம் இருக்கும், இல்லை இவ்வளோ தூரம் இருக்கும், அந்த மாதிரி தான் பண்ணும். அவ்வளோதான் ப்ரோ. நான் கரெக்டாக தான் ப்ரோ பண்ணுறேன், ஆனால் எனக்கு கரெக்டாக புரியல ப்ரோ, அது ஒரு மாதிரி பண்ணுது. அது அப்படி தான்ப்பா பண்ணும். ஏன்னா அது நான் ஆல்ரெடி சொன்னது தான், மார்க்கெட் ஆல்வேஸ் மேனிப்புலேட் யூ. ஸோ புரியுதுங்களா? ஸோ இந்த இடங்கள் தான் உங்களை ட்ராப் பண்ணும். ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஹையர் டைம் கீ லெவல், அதில் ஒருத்தனை லாக் பண்ணணும். இந்த ஓல்டு லிக்விடிட்டி நமக்கு மேனிப்புலேட் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 1 ஹவராகவும் இருக்கலாம், 4 ஹவராகவும் இருக்கலாம், ஒரு டேவ் கேண்டிலாகவும் இருக்கலாம், ஒரு செக்ஷனாகவும் இருக்கலாம், ஒரு வீக்லி கேண்டிலோட ஹை லோஸாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். டிப்பானால் அது மாறும். பட் இது இப்படி தான் பண்ணும். சரி, இந்த கேண்டில் நீங்கள் நம்பிட்டு இருப்பீங்க, அடுத்த 1 ஹவரில் 4 ஹவரில் மேலே போயிட்டு இங்கே ஒரு பீடிஆர் இருக்கும், அதை தொட்டுட்டு அங்கேருந்து லிக்விடிட்டி செட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்வீப் அடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு எஸ்எம்டி பண்ணி பறந்துடும். ஏன்னா மார்க்கெட் பை. அதாவது இந்த மாதிரி காட்டுறேன்னு இது பார்த்தா ஒரு ஐடியா புரியும். இது வந்து இப்படி லாங்காக இப்போ இருக்கா, இப்படி இருந்து போங்க. ஓகேங்களா? 50% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டான், இவ்வளோ தூரம் போயிருப்பான். ஓகேவா? இப்போ இப்படி வந்திருப்பான். ஓகேங்களா? நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, இதுதான் 50% லெவலு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அவன் 50% லெவல் வந்திருக்க மாட்டான். நம்ம டீலிங் ரேஞ்ச் வரையில கரண்ட் ப்ரைஸுக்கு டீலிங் ரேஞ்ச் இந்த காட்டுறேன். இப்படி இருக்கா? இதில் 1 ஹவர் பெருசா 4 ஹவர் பெருசா? 4 ஹவர் தான் பெருசு. அப்போ 4 ஹவர் கீ லெவல் இங்கே இருக்குன்னா இந்த இடத்த அவன் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான். அந்த லாஜிக் புரியுதா? ப்ரைஸ் எப்படி உங்களை மேனிப்புலேட் பண்ணிச்சுன்னு. நீங்கள் இதை பார்த்து ஏமாந்து மேலே போயிருப்பீங்க, ஆனால் அவன் இந்த ஐயை கட் பண்ண மாட்டான். இன்டர்லிஜ் லிக்விடிட்டி இங்கே இருக்குது. ஸோ இன்டர்லிஜ் லிக்விடிட்டிக்கு தேவையான பிடிஆரே, அதில் டேப் பண்ண லிக்விடிட்டி,
அது 50% ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணணும், ப்ரீமியத்தில் இருக்கான், டிஸ்கவுண்ட் வரணும், ப்ரீமியத்தில் இங்கே ஒரு ஓபி இருக்கும், அதை ஆல்ரெடி இங்கே டேப் பண்ணிட்டான். ஸோ இந்த ஓபி ஆல்ரெடி டேப் பண்ணியாச்சு, கீழே வந்துட்டான். இந்த இடத்துல என்ன வேணா இருக்கலாம். லைக் இங்கே ஒரு இது ஒரு டிமாண்ட் ஜோனாக இருக்கலாம், இது ஒரு சப்ளையாக இருக்கலாம். லைக் சப்ளை டிமாண்ட் பேஸ் பண்ணி சொன்னால் அப்படி சொல்லலாம். இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கலாம். மேலே ஆர்டர் பிளாக் உடைக்கணும், முதல்ல அதை டேப் பண்ணணும், கீழே வந்து ஆர்டர் பிளாக்கை தொட்டு அடுத்து அதை உடைக்கணும். உடச்சிட்டானா அவ்வளோதான். இதான் நடக்கும், மார்க்கெட்டில் தான் நடக்கும். பட் இதுதான் இப்படி தான் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் கன்சால்டேஷன், மேனிப்புலேஷன், எக்ஸ்பென்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சல், இப்டாவோட சைக்கிள் இப்படி ரன் ஆகும். இல்லைனா ஒரு கன்சால்டேஷன் போட்டு இந்த ஐக்கும் இந்த லோக்குள்ளேயே மார்க்கெட்டை ட்ராப் பண்ணி, அதாவது இது ஒரு இன்சைட் வேலை போட்டு ப்ரீமியத்துக்கு போகிற மாதிரி போயிட்டு இந்த டே முடிஞ்சிடும். இது ஒரு ஃபுல் டே. இவன் மார்னிங் வந்து ஐயே எடுக்காமல் இந்த டே இன்ட்ரா டே இந்த டேவோட லோவை கட் பண்ணிவிட்டு, அதாவது இது ஒரு இன்சைட் பார் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐயும் இந்த லோவும் ஒரு இன்சைட் பார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஒன்று வச்சுக்கோங்க. இதோட டே முடியுது. அடுத்த நாள் வந்து இப்படி புல்லிஷ் ஆகிட்டு இந்த ஐயையும் கட் பண்ணாமல் லோவையும் கட் பண்ணாமல் இதுக்குள்ளே இந்த நாள் முடிஞ்சு போயிடுச்சு. அதாவது செவ்வாய்க்கிழமை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுப்போம். புதன்கிழமை ஓப்பன் பண்ணோன்னே கீழே இறக்கி வருவான். ஓப்பன் டே ஒன்று ஏஷியன் லோவை தூக்குவான். இங்கே மேனிப்புலேட் நடந்திருக்கும். லண்டனில் உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து என்ட்ரி போயிடுவான். அதாவது ஏஷியனோட 50% எல்லாரும் ஏஷியன் லோவை தூக்கிடுச்சுன்னா, அதாவது ஏஷியனோட இந்த இடம் ஐ ஓகேங்களா, இங்கே லோவை தூக்கிட்டு இங்கே ஐ வச்சிடும். லண்டன் ஓப்பனாக ஐயை எடுத்துட்டு கீழே வரும். எல்லாம் என்ன யோசிப்பாங்க, இங்கேருந்து பார்க்குறக்க டவுன் ட்ரெண்ட் மாதிரி தெரியும் கவுண்டர் ட்ரெண்டுக்கு. ஓகேவா, இங்கேருந்து பார்க்கும்போது இங்கே எதாவது பார்த்துருப்பான், இது எம்எஸ்எஸ்ஐ இருக்குது, இங்கே ரீட்ரேஸ்மெண்ட்டு, இது இங்கே வந்திருக்கு, திரும்ப என்ட்ரி அப்படி இப்படி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பானுங்க. நோ 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 ப்ரைஸ் ஆல்வேஸ் புல்லிஷ். இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு குழப்பம். ஓகேங்களா, எதெல்லாம் நம்புறது அப்படின்னு. எனக்கே ஸ்ட்ரக்சர் அந்தளவுக்கு தெரியாதுங்க, எனக்கும் ஸ்ட்ரக்சருக்கு ஆகாது. நான் இந்த டீலிங் ரேஞ்சு வரைஞ்சி தான் நான் ஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்ணுறேன். வேறு எதுவுமே நான் பண்ணல. இந்த டீலிங் ரேஞ்சு வரைஞ்சி பார்த்து இந்த ஃபெபினாசி, இது ஒன்றும் இல்லை, பெரிய டூல் ஃபெபினாசி, அவ்வளோதான். இந்த இடத்துல லண்டன் ட்ரூ ஓப்பன் இருக்கும், 9:30 கேண்டில். இந்த இடத்துல இப்போ ட்ரூ ஓப்பன் கீழே இருக்குது, அப்போ பை மாடல் எல்லாமே சிங்க் ஆகுதுல்ல. இந்த இடத்துல எஸ்எம்டி இல்லை, இந்த லோவை தூக்கியிருப்பான், ஜிபிபியில் இந்த லோவை தூக்கியிருப்பான், இங்கே யூரோவில் இங்கே தூக்கியிருப்பான், இவன் இவ்வளோ தூரம் வந்திருப்பான், எல்லாம் நடந்திருக்கு. அழகாக இங்கே என்ட்ரி, இந்த சிங் ஐ வரைக்கும் டார்கெட்டு போவான், இல்லை இங்கே போய் நிற்பான், நின்றுட்டு லைட்டாக ரிஜெக்ஷன் பண்ணுவான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குல்ல, இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு போயிட்டு இப்படி லைட்டாக கொஞ்சம் லைட்டாக அப்படி இறக்கிட்டு அப்படியே சல்லுன்னு உடப்பான். இதுதான். ஸோ நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவல் இந்த இடத்த வந்து எம்எஸ்எஸ் ஆகும். எடுத்து இப்படி வைப்போம். நான் யூஸ் பண்ணுறது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவல் அதுக்காக 50%. இந்த 2.5 வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணுவேன். இங்கேருந்து என்ட்ரி ஆனோடனே இதோட நான் க்ளோஸ் பண்ணிப்பேன். இவ்வளோ தூரம் நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன், இது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். பார்த்தீங்களா, இவ்வளோ தான் என்ட்ரி மாடல். கேண்டிலில் காட்டுப்போன்னு சொல்லுவேன். பட் இந்த வீடியோவில் நான் கேண்டில்ஸை காட்ட போகிறதில்ல. நீ கேண்டில்ஸை காட்டினா மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போ நான் உனக்கு பெரிய ஜம்ப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஜம்மை என்னென்னு இந்த வீடியோ ஒரு 10 தடவை 20 தடவை கூட பார்த்து கையில் டவுன்லோட் பண்ணி கூட பார்த்து, எனக்கு வியூஸ் கூட வர வேணாம். இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி ஒரு 10-20 தடவை ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ போட்டு மனப்பாடம் பண்ணவே தெரியாது, பண்ணிப்பாரு. அப்போ உனக்கு புரியும். நான் இப்போ கேண்டிலில் போய் காட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா நான் ஏன் தேடணும், எனக்கு இந்த டாபிக் தெரியும், நான் விஷயம் என்னன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் போய் தேடணும். நான் எல்லாத்தையும் எனக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ப்ரோ கொஞ்சம் பாரு, டாபிக் கொடுத்துட்டேன். இது எல்லாமே ஆல்ரெடி நான் இது ஒரு பிகினருக்கான வீடியோ கிடையாது, இதை பற்றி ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் தான் போய் தேடணும். நீங்கள் தான் டீலிங் ரேஞ்சு வரையணும். 50% கரெக்ஷன் கொடுக்கல, இங்கே தான் இருக்கான், பீரியட் இங்கே தான் இருக்குது, இங்கே ட்ராப் பண்ணிட்டான், இந்த இடம் மேனிப்புலேட் பண்ண வை, அவ்வளோதான். இந்த இடத்துல அதான் நடக்கும். இந்த இடத்துல கவுண்டர் ட்ரெண்டு, இங்கேருந்து இப்படி போவானுங்க. இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி பண்ணுவான், பீரியட் டேப் பண்ணுவான், இங்கே ஒரு செல் மாடல், இவ்வளோ தூரம் பீரியட் வரைக்கும். ப்ரைஸ் ஐசிடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே இடத்துல, அதாவது மார்க்கெட் புல்லிஷாக இருந்தாலும் நீங்கள் செல்லும் எடுக்க முடியும், மார்க்கெட் பேரிஷாக இருந்தாலும் பை எடுக்க முடியும். அதாவது நீங்கள் கவுண்டர் ட்ரெண்டுக்கும் ட்ரேட் எடுக்க முடியும், ப்ரோ ட்ரெண்டுக்கும் எடுக்க முடியும். இது ஒரு மார்க்கெட் மேக்கர் செல் மாடல், இங்கேருந்து மார்க்கெட் மேக்கர் பை மாடல், இவ்வளோ தான். இதுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு அக்குமுலேஷன், செகண்ட் அக்குமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் நான் உள்ளே கொண்டு வரல. பேசிக் ப்ரைஸ் இப்படி தான் போகும். இதுக்கு நடுவில் கன்சால்டேஷன் அப்பப்போ வந்துட்டு போவேன் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டில். இல்லைனா ஏதாவது 4 ஹவர் டெய்லி வீக்லிக்குள்ளே மார்க்கெட்டை ட்ராப் பண்ணி விட்ருவானுங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், மார்க்கெட்டில் இது என் மென்டார் சொன்னது, அவரோட மென்டார்ஷிப் வீடியோவில். ஸோ ஷேர் பண்ணலாம் நம்புகிறேன். மேனிப்புலேஷன் எப்பவுமே ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கும். இது ஆல்ரெடி எனக்கு தெரியும், பட் அவர் சொன்னத்தாரு. ஸோ நம்ம அதுக்கான என்ன சொல் கிரெடிட் கொடுத்து நல்லா இருக்கா சொல்லிடுறேன். இது வந்து எப்போவுமே சரி, ஒரு மேனிப்புலேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ரக்சருக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இது அப் ட்ரெண்டுனா மேனிப்புலேஷன் கீழே தான் பண்ணுவான், மேலே பண்ண மாட்டான். மேலே பண்ணுறது ஒரு ஃபேக் மூமெண்ட், ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுறது, எல்லாரையும் செல்லுக்கு கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டு பை ஆகிடுவான். நீங்கள் இதுதான் இது ஒரு என்ன சொல்ல, இது ஒரு பேஸ் கேண்டில், இங்கே மேனிப்புலேட் பண்ணிட்டான், அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் கீழே அப்படின்னு நினைப்பீங்க. நோ, நெவர். இதுதான் இடம் பொருள் ஏவல் இருக்குது, அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும்
இஆர்எல் டு ஐஆர்எல் அந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணுங்க. ஐஆர்எல் டு இஆர்எல் அதை எடுங்க. அதாவது இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி இருந்து இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிக்கு மார்க்கெட் போகும் அப்படின்ற என்ட்ரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதை விட்டுருங்க. சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சி ஒரு வேலை ஓகே எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படின்னு தோணுனா மட்டும் எடுங்க. பட் நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இங்கேருந்து இப்படி போகுது ஸ்ட்ரக்சர் கண்டினியூஷன் அப் ட்ரெண்டு, மார்க்கெட் பை ஆகுது, இப்படி போயிட்டு இந்த லோ வைக்குதா, இந்த லோ வைக்கிறதா எடுக்காத, இந்த லோலேருந்து ஐயோ உடைக்கும் பார், இதை எடு. இது மட்டும்தான் உங்கள் ஃபோக்கஸ். அதே மாதிரி மார்க்கெட் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணது எல்லா நாளுமே உங்களுக்கு என்ட்ரி கொடுக்காது. உங்கள் வேலை மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணி இன்னொன்று சொல்ல மாட்டேன், இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் என் வீடியோவில். எல்லா ஜம்முமே நான் முன்னாடியே சொல்லிவிடுவேன், அது கவனிச்சா தெரியும். இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுறது தான் ட்ரேடிங்கோட ஒன் ஆஃப் த மாஸ்டர். புரியுதா? இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டா தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு எது ஒழுங்காக தெரியாதுன்னு வச்சுக்கேன், ஆனால் கற்றுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மல்டி டைம் ஃப்ரேம் இருக்கு வேணால் நீங்கள் எம்எக்ஸ் மாடல் ட்ரை பண்ணி பாருங்கள். நானே அதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் தான் உங்களுக்கு ட்ரேடிங்கில் ஒன் ஆஃப் த மிஸ்ட்ரி. அதாவது அதுதான் பெரிய ஒரு கன்ஃபர்மேஷன். ஹையர் டைம் ஃப்ரேமோட மூவ்மெண்ட், ப்ரைஸ் டெலிவரி எல்லாமே இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து தான் வருது. அதாவது இங்கேருந்து இப்படி, இப்படி இருந்து இப்படி கிடையாது. அதாவது ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு கிடையாது. ஓகே, இங்கேருந்து தான் இப்படி போகணும். ஸோ இதுதான் இந்த டோட்டல் மூவ்மெண்ட். இப்படி தான் போகும், இப்படி தான் பண்ணணும். ஸோ இதை எனக்கு என்ன பண்ணவே தெரியாது, நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணுறா கூட பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடிஆரே அதில் கீ லெவல், அதில் ஒரு லிக்விடிட்டியை மார்க்கெட் ட்ராப் பண்ணணும். நீங்கள் ட்ராப் ஆகிடக்கூடாது. மார்க்கெட் எப்பவுமே இந்த லிக்விடிட்டியை ட்ராப் பண்ணும். அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் சீவ் பண்ணும், கீ லெவலில் சீவ் பண்ணும். அந்த சீவ் பண்ணுற இடம் எஸ்எம்டியாக இருக்கணும். 3 பேர்னு கீ லெவலுக்கு வந்திருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது பேர் மேனிப்புலேட் பண்ணலாம், இல்லை 2 பேருமே மேனிப்புலேட் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் லோயர் டைம்ஸில் எம்எஸ்எஸ் நடக்கணும். இது 3மே நடந்துட்டு இவன் நடக்கலன்னா ஏதோ தப்பாக இருக்குன்னு அர்த்தம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதெல்லாம் பார்ப்பீங்க, இவனை விட்டுருவீங்க, கோட்டை விட்டுருவீங்க. ஓகேவா? இவங்க 4 பேருமே 1 by 1 ஐட்டம் கீ லெவல், அதில் ஒரு லிக்விடிட்டி ட்ராப் பண்ணணும், அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணணும், அது எஸ்எம்டியாக இருக்கணும். அப்புறம் அதோட லோயர் டைம் ஃப்ரேமில் எம்எஸ்எஸ் நடக்கணும், அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இல்லை மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு. அவ்வளோதான். ஓகே, ஸோ மென்டர்ஷிப் வீடியோ சிம்பிளாக முடிச்சிட்டேன். நான் கேண்டில்ஸ் காட்ட மாட்டேன், நான் சார்ட்டில் போய் காட்டவே மாட்டேன். காட்ட முடியாதனால, காட்ட நினச்சா நான் காட்ட முடியும். அப்படி நான் காட்டினேன்னா நீங்கள் இதை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். நான் சொல்ல வர மீனிங் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். இதில் நிறைய டேட்டா கொடுத்துட்டேன், நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அப்போ தான் கிடைக்கும். எல்லாத்தையும் எடுத்து வீடியோவில் காட்டிட்டோன்னா அப்போ உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? சார்ட்டு கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லைக் மிஸ்டர் டெக்காய் சொல்கிற மாதிரி தான், உனக்கு ஒன்றும் புரியலையா, ஒரு மாதிரி இருக்கா, போய் சார்ட்டு கூட பேசு, போய் உட்காரு, அது உனக்கு பதில் சொல்லும். அவர் சொன்னதை, அவர் கண்டென்ட் தான் எடுத்தியா நான் போடுறேன். உண்மையிலே அவர் கொடுக்குற கண்டென்ட் தான் நான் எடுத்து போகிறேன். அவரை டிஸ்கார்ட் போடுற லைவ் யூடியூப்ல போடுறேன், அதில் தான் எடுத்து சொல்கிறேன். அவருக்கு கிரெடிட் கொடுத்துருந்தோம். அதான் உண்மை, வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ இதுதான். இந்த 369 ஒன்றும் கிடையாது. ஒரு இன்ட்ராடேயில் இந்த 369 அப்படின்னு இந்த டைம்குள்ளே மார்க்கெட் ஒரு என்ட்ரி மாடலை கொடுத்துட்டு போகும். அதாவது இந்த 3ன்றது நம்ம ஒரு டைமுக்கு, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு 2:30 மணி, லண்டன் கில்ஸோட மிட் பாயிண்ட் குவார்டர்லி 3. அப்புறம் லஞ்ச் டைம் 3:30 நம்ம ஒரு டைம். அதுக்கப்புறம் லண்டன் டைம் 6:30, சாரி லண்டன், சாரி ஐம் சாரி, நியூயார்க் டைம் 6:30. ஸோ 12:30, 3:30, 6:30, 12:30 வந்து பிஎம் மதியம், அதான் மற்ற மதியம். அதுக்கப்புறம் வந்து இந்த டைம்குள்ளே உங்களுக்கு ஒரு மாடல் ஜென்ரேட் ஆகும். அதாவது இந்த டைம்னு சொல்கிறானுங்களே, டைம் கிரேட்டர் தென் ப்ரைஸ் அப்படின்றது இந்த டைம் தான். இந்த 3 லைன் போட்டிருக்கேன்ல, இந்த லைன் தான் ப்ரைஸு. ஏதாவது ஒரு என்ட்ரி மாடல் பேஸ் பண்ணி அன்னைக்கான டிஸ்ட்ரிபியூஷன், அன்னைக்கான ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி போகும். இது நீங்கள் இன்ட்ராடே பண்ணும்போது உங்களுக்கு உதவும். இது என்ன ஏதுன்றதை எனக்கே முழுசாக தெரியாது இப்போதைக்கு. நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் ஒன்றே மார்க்கெட் லிக்விடிட்டி வைக்கும், இல்லைன்னா அந்த லிக்விடிட்டியோடு சேர்த்து பிடிஆரையும் சேர்த்து வைக்கும், சீப் அடிக்கும், ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி கொடுக்கும். இப்படி ஸ்டெப்பெல்லாம் நடக்காது, மாற்றி மாற்றி நடக்கும். இந்த 3 டைம் விண்டோ, இந்த 3 லைன் இருக்குல்ல, இது பக்கத்தில் தான் எல்லாமே நடக்கும். சப்போஸ் 9, அதாவது 6:30 மணிக்கு நடக்கிறதுனா, சப்போஸ் 5:30 மணிக்கு சீவ் பண்ணிவிட்டு 6:30 மணிக்கு உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி கொடுக்கலாம். இந்த 6 மணியோட கேண்டில் தான் இந்த இடத்துல 5:30 மணிக்கு சீவ் படிக்கலாம். இந்த இடம் உங்களுக்கு டிபியாக இருக்கலாம், அதாவது இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் டிபி போகும்.
எக்ஸ்சேஞ்ச் லிக்விடிட்டியாக இருக்கலாம், அந்த மாதிரி சொல்ல வரேன். அந்த மாதிரி தான் இது இருக்கும். ஸோ இதை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கே இதை பற்றி ஐடியா இல்லை. பட் இதை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டேன். ட்விட்டரில் தான் தேர்ந்தேன், ட்விட்டரில் தான் கிடச்சிது இதை பற்றி லீட்ஸ். ஸோ இதை நீங்கள் வெளியே தேடலாம் கிடைக்காது, ட்விட்டரில் தான் கிடக்கும். இதுக்கான போஸ்ட்டாக நான் ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். சப்போஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இமேஜஸில் போய் மீடியாஸில் போய் செக் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமான போஸ்ட்லாம் போட்டிருப்பேன், இல்லை பின் பண்ணியிருப்பேன். பின் பண்ண மெசேஜில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன், இம்பார்ட்டன்ட் மெசேஜ் எல்லாமே அதில் இருக்கும். சும்மா நோண்டி பாருங்கள், வெட்டியாக தான் இருக்கீங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இதில் தான் உங்களை மேனிப்புலேட் பண்ணுவான் மார்க்கெட், வேறு எங்கேயும் பண்ண மாட்டான். இந்த 4 பேர் இருக்காங்களே, இவங்கள தான் உங்களை கார்னர் பண்ணுவானுங்க. ஐட்டம்ஸோட பிடிஆரையே கரெக்டாக தெரியாமல் தப்பாக எடுப்போம். லிக்விடிட்டி ட்ராப் பண்ணாமல் நம்ம லிக்விடிட்டியாக ட்ராப் ஆகிடுவோம். ஸ்வீப் பண்ணது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, அதுக்குள்ளே ஸ்வீப் ஆகிடுச்சுன்னு சொல்லி உள்ளே போயிடுவோம். எஸ்எம்டி இன்னும் நடக்காது, அதுக்குள்ளே வந்து இது எஸ்எம்டி அது எஸ்எம்டின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். லோயர் டைம்ஸ் எம்எஸ்எஸ்ஸே வைக்காது, திரும்ப ஒரு மாதிரி ஸ்வீப் பண்ணுவான். இது எல்லாமே ஒன்னோடு ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்கு. இது நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, இவங்க 4 பேருமே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்கு. ஸோ இதோட முடிச்சிடுறேன். ஸோ பேசிக்கலி நான் யூஸ் பண்ணக்கூடிய கான்ஃபிடன்ஸ் அப்படின்றத மஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். பேசிக்காக என்ன கான்ஃபிடன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. பேசிக்கலாக நான் யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு டீலிங் ரேஞ்ச், ப்ரைஸோட டீலிங் ரேஞ்ச் எங்கே இருக்குது. நான் 1 ஹவருக்கும் பார்ப்பேன், 4 ஹவருக்கு பார்ப்பேன், டெய்லிக்கு பார்ப்பேன், வீக்லிக்கு பார்ப்பேன். ஓகே, அதில் எங்கே ப்ராப்பராக 50% கொடுக்குது அப்படின்னு பார்ப்பேன். இப்போ நான் பை மாடல் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா இந்த இடத்துல என்ன பீரியட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கோஎன்கரேஜ்மெண்ட்டாக மார்க் பண்ணிப்பேன். எக்ஸாக்டாக 3 பேருக்குமே மார்க் பண்ணிப்பேன். அப்புறம் லண்டன் டைமுக்கு முன்னாடி ட்ரூ ஓப்பன் 9:30 கேண்டில் ஓப்பனிங் ப்ரைஸ் பை கேண்டில்னா பாட்டமில், செல் கேண்டில்னா டாப்பில். ஓகே, ஓப்பனிங் ப்ரைஸ் அந்த இடத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி வச்சுருவேன். லண்டன் ட்ரூ ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிடுவேன். ஓகே, ஸோ எனக்கு மார்க்கெட் லண்டன் ட்ரூ ஓப்பனுக்கு இங்கே ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்துடுச்சு, இங்கே இருக்க பிடிஆருக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மேலே போகும். அதுக்கப்புறம் எஸ்எம்டி, இதுக்கப்புறம் இப்போ வேறு என்ன இல்லை. அதுக்கப்புறம் கீ லெவலில் ஒரு லிக்விடிட்டியாக ட்ராப் பண்ணி வச்சுருக்கணும். ட்ராப் பண்ணிவிட்டு அதை ஸ்வீப் பண்ணணும். ஸ்வீப் பண்ணுற அந்த பர்டிகுலர் டைமில் எனக்கு ஜிபிபி, டிஎக்ஸ்ஐ, டிஎக்ஸ்ஐ கூட விடுங்கோ, ஜிபிபி லிக்விடிட்டி கிளியர் பண்ணிட்டானா இல்லையா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவன் தான். ஆமாம், எல்லாரும் யூரோவை பார்த்துட்டு இருப்பீங்க, ஜிபிபியை கோட்டை விட்டுருவீங்க. ஜிபிபி பார்க்கணும். ஜிபிபியும் ஓகே மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க அப்படின்போது எஸ்எம்டி நடக்குதான்னு பார்க்கணும். டிஎக்ஸ்ஐ முதற்கொண்டு 3 பேருமே பார்க்கணும். 3லையுமே ஓகே, எஸ்எம்டி ஈவெண்ட் 3ல் 2 நடந்துருச்சு, 1 நடக்கல, 1 நடந்துச்சு, 2 நடக்கல, அப்போ இது எஸ்எம்டி தான் அப்படின்னு கன்ஃபார்ம். அப்புறம் லோயர் டைம் ஃப்ரேம், என்னோட லோயர் டைம் ஃப்ரேம் 50 மினிட்ஸ். 50 மினிட்ஸில் எம்எஸ்எஸ் வைக்கலைன்னா நான் அது எடுக்க மாட்டேன். ஓகே, இன்னொரு சார்ட் சொல்கிறேன், இது உங்களுக்கு உதவும். இது நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். இது ஒரு 1 ஹவர்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு 1 ஹவர் பீரியரை. இந்த 1 ஹவர் பீரியரை எக்ஸாக்டாக இது 1 ஹவர் பீரியரை என்ன பீரியராக இருக்கட்டும், எஃப்இஜியாக இருக்கட்டும், ஐஎஃப்இஜியாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், எக்ஸாக்டாக 4 ஹவருக்குள்ளே உட்காந்துருக்கு. பாயிண்ட் புரியுதா? இந்த இடத்துல ஹையர் டைம் ஃப்ரேமில் 4 ஹவரும் 1 ஹவரும் ஒன்றா உட்காந்துருக்கான் அப்படின்னா நீங்கள் 5 மினிட்ஸ் எம்எஸ்எஸ் பார்த்தே என்ட்ரி எடுக்கலாம். 50 மினிட்ஸ் எம்எஸ்எஸ் நெசசரி இல்லை. ஆனால் இவன் இங்கே கிடக்கிறான், இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ணி இங்கே ஸ்வீப் அடிக்கிறான் அப்படின்னா உங்களுக்கு டெஃபினெட்லி 5 மினிட்ஸ் வேலிட் கிடையாது. பிகாஸ் மார்க்கெட் எடுத்த கீ லெவலோட பீரியடை 4 ஹவர். அப்போ நீங்கள் 50 மினிட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இந்த லாஜிக் புரியுதா? சம் கேசஸில் இப்படி பண்ணுவான். அதாவது நான் இங்கே கீ லெவல் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதாவது கோஎன்கரேஜ்மெண்ட் லெவல். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த இடத்த டேப் பண்ணிட்டு போயிடும். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ப்ரோ நீ இங்கே வரும்டா, அவன் அங்கே போயிட்டான். இது தம்பி வரும், மேலே ஒரு பீரியட் இருக்குல்ல, இது மாதிரி ஒரு பெரிய பீரியட் இருக்குல்ல, அங்கே போயிட்டு வச்சுட்டு இந்த இடத்த எடுத்துட்டு இப்படி போவாப்புல. இங்கே டேப் பண்ணதே இவனை உடைக்கத்தான். இது டேப் கிளிக், அந்த பீரியடே தொற்றுருக்கு, நாட் அவுட் டு கீ லெவல். அப்போ இது ஓல்டு லிக்விடிட்டி. இந்த பாரு, இது ஐட்டம் பீரியடு ஓல்டு லிக்விடிட்டி செட் பண்ணிட்டானா, மேலே போயிட்டு டார்கெட்டுக்கு லிக்விடிட்டி வச்சுட்டானா, கீழே வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டானா, கீ லெவலில் தொட்டானா,
எம்எஸ்எஸ் வச்சானா, ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தானா, டார்கெட் அடிச்சிட்டானா, இவ்வளோதாயா மார்க்கெட் பார். லண்டன் கில்ஸோனுக்கு கீழே இருக்கா, லண்டன் ட்ரூ ஓப்பனுக்கு கீழே இருக்கா, அவ்வளோதான். சப்போஸ் இது ஏஷியன் ஐயா இருந்து, இது சப்போஸ் ஏஷியனா இருந்து இது லோ வச்சிருக்கு, மார்க்கெட் ஏஷியன் ஐயை இதை சப்போஸ் இந்த பிட் கேட்கணும்னு வச்சுக்கோ, இப்போ மார்க்கெட் ஏஷியன் ஐ எடுத்திருக்கு, ஏஷியன் லோ எடுத்து லண்டனுக்கு கீழே வந்திருக்கு, இது ப்ரீவியஸ் டேன்னு வச்சுக்கோ. இந்த மூமெண்ட், இந்த இடம் ப்ரீவியஸ் டேன்னு வச்சுக்கோ. மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு மேலே போயிட்டு ஏஷியன் வச்சுட்டான், ஏஷியன் வந்து கீழே வந்து ஏஷியன் லோ எடுக்குது, கீழே அவளை தொடுது, லண்டன் தொடுது, அப்புறம் நியூயார்க்கில், லண்டனுக்கு அப்புறம் அப்படி போகுது, லஞ்சில் போகுது, நியூயார்க்கில் உனக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி கொடுக்குறான், டார்கெட் அடிக்கிறான். இதுதான் கில்ஸோனில் நடக்கும். ஆனால் ஒன்று, ஏஷியன் ஐயை தூக்குனா லோவை தூக்கும், லோவை தூக்குனா ஐயை தூக்குன்னா வாரண்டி கேரண்டி கிடையாது, புரிஞ்சுக்க. அந்த ப்ரைஸ் போகிற ஃப்ளோவை பாரு, அதை புரிஞ்சாதான் உனக்கு புரியும். நீ சும்மா வந்து ஏஷியன் ஐயை தூக்குனா லோவை தூக்கும், லோவை தூக்குனா ஐயை தூக்குனா அதை பேட்டர்னாக பார்க்குற. இட்ஸ் டோட்டலி ராங். ரெக்காய் சொல்கிறது ஒன்று தான், மிஸ்டர் ரெக்காய் சொல்கிறது ஒன்று தான். பேட்டர்னாக பார்க்காத, லாஜிக்காக பாரு. அப்போ தான் ப்ரைஸ் டெலிவரி புரியும், அப்போ தான் படிக்க முடியும், என்ன ஏதுன்னு தெரியும். ஸோ ட்ரேடிங் கஷ்டம்லாம் கிடையாது, மனசை கண்ட்ரோல் பண்ணுங்கள். எப்போயாவது மனசு உடஞ்சி போய் காசெல்லாம் விட்டுட்டேன், அப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கோ கண்ணு, மனசை மட்டும் விட்டுறாதப்பா, ஓகேவா? மனசை விட்டுறாத. மனசை விட்டனா எல்லாத்தையும் விட்ட மாதிரி, புரியுதா? மனசை மட்டும் விட்டுறக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் நாளைக்கு மாறலாம், அடுத்த வாரம் மாறலாம், அடுத்த வருஷம் மாறலாம், எப்போ வேணால் மாறலாம். ஆனால் நீ உடஞ்சி போய் உட்காந்துட்டுனா கஷ்டம். எந்திரிச்சு நில்லு. இது இன்னும் முடியலை. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேங்க, நானும் அப்பப்போ மனசு உடஞ்சி ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருப்பேன் ஒரு ட்ராமாக்குள்ளே. என்னடா பண்ணுறது, டைம் ஆகிட்டே இருக்குது, நம்ம நிறையா படிச்சிருக்கோம், ஆனால் காசு பார்க்க முடியலையே, என்னடா இது, அப்படி இப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி டைம்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன், என்னென்னா இந்த உலகம் ரொம்ப மோசமானது, ஓகேவா? இந்த உலகம் நீ என்னதான் பார்க்க அழகான பொண்ணுங்க இருக்குது, அப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு 1008 தடவை சொன்னாலும், என் சாமி இருக்குன்னு சொன்னாலும், இந்த உலகம் ரொம்ப மோசமானது. இந்த உலகத்துக்கு நீ தேவையில்லைன்னு இந்த உலகம் முடிவு பண்ணால் ஒரு செகண்டில் உன்னை கொண்டுடும். நீ நம்புறியோ நம்பலையோ, நான் நாட்டப்பட்டு ஒரு ரிலீஜன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் பேசலை, நான் ரியாலிட்டியை பேசுகிறேன். இந்த உலகம் நீ தேவையில்லை, நீ தேவையில்லடா அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா எப்படியாச்சும் உன்னை கொண்டுடும். உன்னை கொல்றதுக்கு இந்த உலகம் தயங்கவே தயங்காது. இந்த உலகத்தை நீ உருவாகிறதுக்கு எப்படி காரணமாக இருந்துச்சோ, உன்னை கொல்றதுக்கும் ரெடியாக இருக்கும். ஆனால் அது இன்னமும் உசுறு எடுக்காமல் உன்னை உயிரோடு வச்சுருக்குன்னா இந்த உலகம் உன்னை நம்புது. அதாவது உன்னோட காலகட்டத்திலையாவது, உன் அப்பன், உன் தாத்தன், உன் பாட்டன் காலத்தில் முடியாத ஒரு விஷயம், நாட் அபவுட் ட்ரேடிங், நான் ரியாலிட்டியை பேசுகிறேன். உன்னோட காலத்திலாவது உங்கள் குடும்பத்தோட ஃபினான்ஷியல் விஷயத்த நீ எடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர மாட்டியா? அவங்க தோற்று போயிட்டாங்கன்றதான் தேவையில்லை, அவங்களால முடிஞ்சு அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ உன்னோட டர்ன், உன் கையில் உன்னோட காலம் இருக்குது, நீ என்ன பண்ண போகிற? இந்த ஒரு சின்ன விஷயம், ஒரு எஸ்எல் வாங்கிட்டேன், பணம் போயிடுச்சு. பணம் இது பாருங்க, பணம் எல்லாம் நிறைய இடத்துல போயிருக்கு. இப்போ என் நண்பன் கூட ஒருத்தன் இருக்கான், புதுசு பையன், காசு வாங்கினா தரமாட்டேங்கிறான். ஆனால் அவன் காசு வேணா, ப்ரோ தொலை கடையில் இருக்கேன் தொலை, கையில் சுத்தமாக காசில் தொலை, அந்த 200 அமுச்சு விடுங்க தொலை. நீ எனக்கு 500 தரணும்டா, தொலை அமுச்சு விடுங்க தொலை, நான் அப்புறமா தரேன் அப்படிலாம் சொல்லுவான். சரி எங்கேயா ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். என் பாக்கெட்டில் வைக்கிறோம், பர்ஸ் எடுக்கும்போது ஃபோன் எடுக்கும்போது கீழே வந்துடுது. நிறையா ஜிபேயில் மாற்றி அனுப்புறது, நம்பரை தெரியாம மாற்றி அனுப்புறது, பணம் நம்மளை விட்டு போகிறது பல இடங்கள் நடக்குது. அதுக்கெல்லாம் நினச்சி நம்ம வாழ்க்கையே ஒழிஞ்சு போச்சுன்னு உட்காருமா? கிடையாது. அப்போ எதுக்கு இதை மட்டும் நினச்சி நம்ம வாழ்க்கை? பாருங்க, ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் காலையில் 11 மணிக்கு தான் உங்களுக்கு வேலை, ஓகேவா? காலையில் 11 மணி, அதிகபட்சம் ஒரு 10:30 மணி உட்காரு, ஒரு மணி நேரம் சார்ட்டை ரீட் பண்ணி எல்லாத்தையும் மார்க் பண்ணி உட்காரு. உனக்கான லெவல் வருது, உனக்கான ஜோனுக்கு வருது, உன்னோட கீ லெவல் வருது, எஃப்எம்பி நடக்குது, என்ட்ரி லோவர் டைம் எம்எஸ்எஸ் கொடுக்குது, என்ட்ரி எடு, அவ்வளோதான். வரலையா விட்டுரு. சும்மா உட்காந்து சார்ட்டை போய் ஓப்பன் பண்ணுறது தப்பான பழக்கம். நான் யாரும் திட்டலை, சொல்கிறேன். மிஸ்டர் டிக்காய் கிட்ட தான் போனால் இன்னும் மோசம், நானே பரவாயில்லன்னு சொல்லுவீங்க, ஓகேவா? அதனால் அதே ஒரு 7:30 மணியோட மார்க்கெட் முடிஞ்சு போச்சா, அதோடு முடிஞ்சு போச்சு, இட்ஸ் இன்ஆஃப், ஓகே டன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு என்னடா அது இன்னைக்கு ஒன்று என்ட்ரி கிடைக்குது, சே செம்ம என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன், அதெல்லாம் நமக்கு எதுக்கு? இது ஒரு பாசிபிலிட்டி கேம் மேன். டைமுக்கு அது ஒரு டைம் கொடுக்கும், கொடுக்குறப்ப எடு, கொடுக்காத காலமும் இருக்குது. அப்போ நீ பச்சை மூட்டை அமைதியாக இரு. தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, நான் யாரையும் தப்பாக பேச நினைக்க வேணாம். உங்களுக்கான மாடல், உங்களுக்கான செட்டப், உங்களுக்கான ரூல்ஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் கொடுக்குற காலமும் இருக்குது. உனக்கு இன்னைக்கு கிடையாது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லா நாளும் நமக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கவும் கூடாது, என்னடா எதுவுமே கிடைக்கலன்னு விரத்தியாகவும் கூடாது. இருக்கா இல்லையான்னு போய் வேடிக்கை பார்க்குறது தான் உன் வேலை. ஒரே மாதிரி சொல்லணும்னா 98%, அதாவது 98% நீ அமைதியாக இருந்து வேடிக்கை பார்க்குறது தான் உன் வேலை. மீதி இருக்க 2%ல்
1% பை மாடல், 1% செல் மாடல். ஸோ ஓவரால் உன்னோட ட்ரேடிங் பிளான்லேயே 98%, ஏன் 99% கூட வச்சுக்கோ. 0.5% பை, 0.5% செல்லு அப்படி கூட வச்சுக்கோ. மீதி 99% நீ வேடிக்கை மட்டும்தான் பார்க்கறது உன் வேலை தவிர சும்மா போய் கையை வச்சு தொடுறது உன் வேலை கிடையாது. அது உன் வேலையே கிடையாது. இது உன் வேலை கிடையாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, நானே சொல்கிறேன். அது உன் வேலை கிடையாது. உன் வேலை வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான். உனக்கான இடம், உனக்கான பொருள், இடம் பொருள் ஏவல் வந்தால் கை வை, வரவில்லைன்னா விட்டுரு, தேவையில்லை ஓ. ஏன்னா பெரிய பெரிய முதலைகளையே முழுங்குற இடம், புரியுதா? பெரிய பெரிய முதலையே ஆழ முழுங்கும், அதையே முழுங்குற இடம். நீ எல்லாம் ஏமாத்துறோம், மைண்டு புரியுதா? அதனால தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. இந்த 4 ஸ்டெப் இந்த ஒரு வீடியோ போதும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த 4 ஸ்டெப் மைண்டில் வச்சுக்கோ. இதுதான் என்னோட இது டீலிங் ரேஞ்சு. ட்ரூ ஓப்பனுக்கு அபவுட் பிலோ லிக்விடிட்டி, அதை ஒரு லிக்விடிட்டியை ட்ராப் பண்ணணும், அந்த லிக்விடிட்டியை மேனிப்புலேட் பண்ணணும், அது கீ லெவலில் நடக்கணும், 3 அசட்லேயும் நடக்கணும், அண்ட் எஸ்எம்டி நடக்கணும், லோயர் டைம் ஃப்ரேமில் எம்எஸ்எஸ் நடக்கணும், ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும், 2.5 -2.5 டீலிங் ரேஞ்ச் வரைக்கும் லெஃப்ட் சைடில் எனக்கு லிக்விடிட்டி இருக்கணும். அது வரைக்கும் என்னோட டார்கெட். அவ்வளோதான். ப்ளீஸ் ரிப்பீட். இது மட்டும் தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன், இதை மட்டும் தான் நான் சர்ச் பண்ணுறேன், இதை தான் அடுத்த 3 மாதம் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ ஜேர்னல் கம்ப்ளீட் ஆனப்புறம் நானே அஃபிஷியலாக ஒரு மீட்டிங் போட்டு சொல்கிறேன் என் ஜேர்னல் எப்படி இருக்குது, இந்த ஒரு மாதம் ஜேர்னல் என்னென்ன பண்ணேன், எப்படியெல்லாம் என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு போயிருக்கு, அது கவுண்டர் ட்ரெண்டா ப்ரோ ட்ரெண்டா, என்னென்ன கன்ஃபர்மேஷன் எடுத்தேன், அது எப்படி அப்படின்ற எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு, அது ஆகும், இன்னும் ஒரு மாதம் கூட ஆகும், உடனேலாம் ஷோ பண்ண மாட்டேன். ஏன்னா என் ஜேர்னலே நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அது ரொட்டீனாக ரெடி பண்ணி முடிச்ச அப்புறம் தான் ஓகே நைஸ் அப்படின்னு பண்ண முடியும். அது வரைக்கும் இப்போதைக்கு ஷோ கேஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இதுதான் பேசிக் என்ட்ரி மாடல். இப்போ நான் வரைச்சி காட்டினல இவ்வளோ தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், இதை மனப்பாடம் பண்ணாதீங்க. இதை மனப்பாடம் பண்ணிவிடு. இந்த 4 ஸ்டெப் இருக்குல்ல, இதை நீ எப்போ கேட்டாலும் அப்படின்னு டக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு சொல்லணும்னா வெறும் வார்த்தையாக சொல்லக்கூடாது, இதன் பொருள் என்ன அப்படின்னு உன் கண்ணுக்கு தெரியணும். அது தெரிஞ்சுட்டா மார்க்கெட் இங்கே எங்கெங்கே மேனிப்புலேட் பண்ண போகுது அப்படின்னு உன் கண்ணுக்கு முதல்ல தெரியாதுப்பா. முதல்ல உன் கண்ணுக்கு தெரியாது எங்கே மேனிப்புலேட் பண்ண போகுது. பட் இந்த 4 இடத்துல தான் உன்னை காலி பண்ண மார்க்கெட். நான் அடித்து சொல்கிறேன், நீ நல்லா படிச்சிருப்ப, ரூல்ஸ் வச்சுருப்ப, செக்லிஸ்ட் வச்சுருப்ப, முடிஞ்சு போன மார்க்கெட்டில் அவ்வளோ கண்ணுக்கு தெரியும். ஆனால் நடக்கிற மார்க்கெட்டில் நீ தப்பு பண்ணுவேன்னா இந்த 4 இடம் தான் உன்னை காலி பண்ணுற இடம். இந்த 4 இடத்துல தான் எப்படியெல்லாம் அவன் வந்து விளையாட்டு காட்டுவான் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவன் விளையாடி முடிச்ச அப்புறம் உன்னோட டேர்ன் வரும், நீ விளையாடு. புரியுதா? மார்க்கெட் ஃபஸ்ட்டு அது விளையாடும். அந்த விளையாட்டில் எவன் வந்து ஸ்டேபிளாக நிற்கிறானோ, ஓகே இந்த வாட்டி நீ பொழைச்சிட்ட, ஓகே இப்போ உன்னோட டேர்ன், டாய்ஸை உருட்டு, சுமாஞ்சி அந்த மாதிரி. ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த 4 இடம் தான் எனக்கு தெரிஞ்சு பர்சனலி நான் ஃபீல் பண்ண இடம் இந்த 4 இடம் தான். இந்த 4 இடத்துக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. ஹையர் டைம்ஸ் ஒரு பிடிஆர் ஒரு கீ லெவல், கோஎன்கேஜ்மெண்ட் லெவல். இதை திரும்ப சொல்ல நினைக்க வேணாம், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுக்காக சொல்கிறேன். ஹையர் டைம்ஸ் ஒரு பிடிஆர் ஒரு கீ லெவல், கோஎன்கேஜ்மெண்ட் லெவல். அதில் ஒரு லிக்விடிட்டியை ட்ராப் பண்ணணும், அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் ஃப்ரீ பண்ணணும், அது எஸ்எம்டியாக இருக்கணும், அண்ட் லோயர் டைமில் எம்எஸ்எஸ் நடக்கணும். ஓகே, சம்டைம் இந்த லிக்விடிட்டி ட்ராப் பண்ண மாட்டான், ஆல்ரெடி லிக்விடிட்டி இந்த சைடு ஃபுல்லாக வச்சுட்டு வந்திருப்பான், அதை ஃபுல்லாக எடுப்பான். நீ இப்படி பார்த்துட்டு இருப்ப, லைக் எப்படி சொல்லிட்டுன்னா, இந்த மாதிரி நடக்கும், இங்கே ஒரு லிக்விட் இருக்குன்னு நினைப்பேன். ஆனால் இது ப்ரீவியஸ் டே லோவாக இருக்கும், நல்லா லோ இறக்கி இப்படி ரிஜெக்ட் ஆகிட்டு டேவை முடிச்சு விட்ருவான். இல்லைனா லண்டனில் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு நிப்பாட்டிடுவான். அதுக்கப்புறம் இப்படியே போவானுங்க. அடுத்த நாள் பார்த்தா ஓப்பனிங்கில் பறந்துடும். நீ இன்னைக்கு என்ட்ரி இல்லை, நம்ம நாளைக்கு ரீட்ரேஸ் நல்லா எடுப்போம்னு நினைப்பேன். ஆனால் அடுத்த நாள் லண்டனுக்குள்ளேயே உனக்கு டார்கெட் அடிச்சு விட்ருவான். உனக்கு ஒன்றும் புரியாது, ஐயோ நேற்றே விட்டோமே அப்படிலாம் இருக்கும். ஸோ இந்த 4 இடம் தான் உங்களோட லெவல், இந்த 4 இடம் தான் உங்களோட ப்ரைஸ் டெலிவரிக்கான பேசிக் செக்லிஸ்ட். இதுதான் உங்களுக்கு தேவை. ஸோ இதை படிங்க, இது என்னென்னு புரிஞ்சுக்கோங்க, இது எங்கெங்கே வருதுன்னு போயிட்டு நீங்கள் சார்ட்டில் நீங்கள் தேடுங்க, நான் காட்ட மாட்டேன். நீ திரும்ப எத்தனை வாட்டி எதிர்பார்த்தாலும் வீடியோ முடியறக்குள்ளே எப்படியா காட்டிடுவான்னு நீ நினச்சாலும் நான் காட்ட மாட்டேன். ஐ நெவர் ஷோ இட். ஸோ நீங்கள் போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அப்போ உங்கள் தப்பு, அதாவது நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க, மார்க்கெட் எங்கே மேனிப்புலேட் பண்ணியிருக்கு, எப்படியெல்லாம் உங்களை ஐயோ இதை கவனிக்கலையே அப்படின்ற அளவுக்கு எல்லாமே உங்கள் கண்ணுக்கு தெரியும்.
ஓகே. அப்புறம் இந்த மல்டி டைம் ஃப்ரேம் இது ரொம்ப முக்கியம். இங்க இருந்து தான் இப்படி போனோம். இப்படி இருந்து இப்படி வரக்கூடாது. ரைட் டு லெஃப்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த டீலிங் ரேஞ்சு, ட்ரூ ஓப்பன்ஸு, மேனிப்புலேஷனு, ஒரு லிக்விடிட்டி, ஃபியூப்பு, அது ஒரு எஸ்எம்டி, ரீட்ரேஸ்மெண்ட், என்ட்ரி அவ்வளோதான். இவ்வளோதான் இவ்வளோதான். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரிலாம் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஐஎஃப்யூஜி என்ட்ரி, சிஎஸ்டி என்ட்ரி, பிரேக்கர் என்ட்ரி, யூனிகான் மாடல், ஏ ப்ளஸ் செட்டப். நான் ஏ ப்ளஸ் செட்டப் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். மற்ற மாடல் நான் பார்க்கறது இல்லை. ஏ ப்ளஸில் எனக்கு என்ட்ரி கொடுத்தா நான் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். இல்லைன்னா ஓகே இந்த வாரம் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், ஜஸ்ட் மூவ் ஆன், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷியஸாக எப்போ பண்ணி இது வரை மனப்பாடம் கூட பண்ணக்கூடாது. நீங்கள் ட்ரேடிங் சேனல் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் எடுக்கணும். இன்றைக்கி ட்ரேட் வந்துச்சா வரலையா, வந்திருந்தா அது நம்மளோட செக்லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா, டைம்குள்ளே இருக்கா இல்லையா, வேலிடாக வேலிட் இல்லையா, எல்லாமே நீங்கள் எடுக்கணும். அப்போ அந்த டேட்டாவை திரும்ப திரும்ப பட்டும்போது அது மட்டும் தான் உங்கள் மெமரிஸில் இருக்கும். ஸோ மார்க்கெட் அதே மாதிரி ப்ரைஸ் டெலிவரி, நான் பேட்டர்ன் சொல்கிறேன், ப்ரைஸ் டெலிவரி அதே மாதிரி பண்ணும்போது, ஃபார்மேஷன் பண்ணும்போது உங்கள் கண்ணுக்கு புரியும். ஆமாம்ல போன மாதம் இப்படி பண்ணால, எஸ், இது எல்லாம் உங்கள் மைண்டுக்கு வரும். இதை நீங்கள் தான் உங்கள் மைண்டுக்கு ஃபீட் பண்ணணும். வேறு வழி இல்லைப்பா. வேறு யாரும் நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு யாரும் உதவ மாட்டாங்க. நீ தான் முன்னேறணும், நீ தான் அடித்து பிடிச்சி எடுத்து ஓடணும். பார்த்துக்க. ஓகே, இதோட கடையை சாத்துறேன். சரிங்களா, நான் ரொம்ப பேச விரும்பலை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். எதானா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அது வேலிட் பாசிபிள் இருந்தால் நான் அதுக்கான வீடியோஸ் எதாவது மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு மென்டார்ஷிப் செகண்ட் வீடியோ எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்காத. எனக்கே ஐடியா இல்லைப்பா. எனக்கே இந்த ஒரு வீடியோ போதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் வீடியோ மேபி எனக்கா தோணுச்சு, இந்த மல்டி டைம் ஃப்ரேம் நான் நல்லா கற்றுக்கிட்டேன், இதில் நான் பூந்து விளாடுறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு 2-3 மாதம் கழிச்சு நல்லா வந்துட்டேன்னா, இதை பேஸ் பண்ணி இந்த மல்டி டைம் ஃப்ரேமை எப்படி அனலைஸ் பண்ணணும், இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கணும், எப்படியெல்லாம் ப்ரைஸ் டெலிவரி ஆகுது அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன்னா மென்டார்ஷிப்லாம் இல்லை, நான் வந்து ப்ராக்டிக்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி ப்ராக்டிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே இதான் கதை அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் செகண்ட் வீடியோ மல்டி டைம் ஃப்ரேம் பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இது போதும். ஸோ அவ்வளோதான். சரி, கடையை சத்தலாமா? ஸோ போயிட்டு வாங்க. முடிஞ்சால் சேனலோட மற்ற வீடியோஸ்லாம் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்க்கணும் பாருங்கள். அண்டு கீழே டெலிகிராம் சேனல் இருக்குது, விருப்பம் இருக்குங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொலைட்டாக பேச ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல். உங்களால் கிட்டத்தட்ட 400 எவ்வளோ வந்திருக்கு, 1 செகண்ட், எவ்வளோ 400. ஓகே, இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் 448. மேபி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் மேபி 500 கூட மாறலாம். என்னையும் நம்பி 500 பேர் என் வீடியோ உட்காந்து பார்த்து அதுக்கு ஃபாலோ கொடுத்த 500, எதிர்காலத்தில் வரப்போகிற மீதி நான் 52 பேருக்கு இல்லை அதையும் தாண்டி வரப்போகிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிப்பா. நல்ல வேலை நீ ஒன்றும் பண்ணலை. ரொம்ப தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ் அ லாட்.